PS விஜயானந்தா பிரசன்ன ஜோதிடர் விக்னேஸ்வர் பிரசன்ன ஜோதிடம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. எல்லாம் வல்ல விஜய மகா கணபதி பிரபஞ்சத்தையும் சகல ஜீவராசிகளையும் காக்கட்டும். நல்லோர்கள் மேன்மேற்று வாழ்வாங்கு வாழ ஆசீர்வதித்து வழி நடத்தட்டும். சகல குருமார்கள் பொற்பாதம் பணிந்து வணங்குகின்ற சகல குருமார்களின் அனுகிரகம் அருளாசியும் நல் வழி நடத்தலும் எல்லா காலமும் எல்லா சூழ்நிலையும் முழுமையாக கிடைக்கட்டும். இப்போ இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது விசாக நட்சத்திரத்திற்கான தோஷ நிவாரணம், வழிபாட்டு திருத்தலம், வழிபாட்டு முறைகள். இந்த நட்சத்திரத்துக்கான வழிபாட்டு திருத்தலம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அருள்மிகு திருமலை முத்துக்குமார சுவாமி திருக்கோயில். இந்த திருக்கோயில் எங்கே அமையப்பட்டிருக்குன்னா தென்காசி மாவட்டத்தில் செங்கோட்டையிலிருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் பண்புழி என்ற ஊரில் குன்றின் மீது அமைந்துள்ளது. இதோட புராண அந்த ஊரோட பேர் வந்து பைம்புலி, காலப்போக்கில் வந்து பண்பொலி அப்படின்ற பேராக மாறி வந்திருக்கு. இந்த திருத்தலம் பார்த்திங்கன்னா இந்த திருத்தலம் வந்து இந்த திருமலை பற்றிய கல்வெட்டு குறிப்பு வந்து பார்த்திங்கன்னா கடியலு வள்ளல்களுள் ஒருவரான ஆய் அண்டிரன் எனும் அரசன் ஆண்ட கவிரமலை என்றும் சிலப்பதிகாரத்தில் வரும் நெடுவேல் குன்றம் என்பதும் இக்குன்றமே என்றும் கண்ணகி இக்குன்றினை கடந்தே சேரநாடு சென்றாள் என்றும் ஆராய்ச்சி குறிப்பேட்டில் குறிப்பிடப்பட்டுள்ளன. கோயிலின் தற்போதைய கட்டமைப்பு 15ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது. கோவிலில் 18ஆம் நூற்றாண்டை சேர்ந்த சில கல்வெட்டுகளும் உள்ளன. இந்த திருத்தலம் வந்து காலையில் 6 மணிலேருந்து மதியம் 1 மணி வரைக்கும், மாலை வந்து 5 மணிலேருந்து 8:30 மணி வரைக்கும் திறந்திருக்கப்படுது. இந்த திருக்கோயிலில் பார்த்திங்கன்னா 544 படிக்கட்டுகளோடு இருக்கக்கூடிய ஒரு குன்றின் மேலே திருத்தலம் அமைஞ்சிருக்கு. இந்த படிக்கட்டுகள் வந்து ஸ்கந்த கோஷ்ட பித்திருக்கள் வசிக்கும் தேவ படிக்கட்டுகள் என்று சொல்லப்படுது. ஆக இத்திருத்தலத்தில் வந்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வது சந்ததிகள் நல்வாழ்வு அமையும், நல் வாரிசுகள் உருவாகும் என்பதும் ஐதீகமாக கருதப்படுது. பொதுவாக விசாக நட்சத்திரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா பரிகார கடவுள் வந்து சுப்பிரமணியர். விசாக நட்சத்திரத்தின் சர்ப்பம் வந்து சஷ்டிகன். இந்த திருத்தலம் வந்து விசாக நட்சத்திரத்துக்கான பரிகார திருத்தலம் அப்படின்னு ஏன் அறியப்படுது அப்படின்னா, விசாகம் என்றால் வந்து மேலான ஜோதி அப்படின்னு சொல்லப்படுது. இந்த நட்சத்திரம் வந்து விமலசாகம், விபவசாகம், விபுலசாகம் என்ற 3 ஒளி கிரணங்களை கொண்டது. இந்த 3 கிரகணங்களும் வந்து இம்மலையின் மலை மீது முழுசாக படுறதுனால விசாக நட்சத்திரத்தினர் வந்து இந்த திருக்கோயிலில் வழிபாடு செய்வது அவர்கள் சக்தியாற்றல் பெருக்கும் என்பது சித்தர்கள் வாக்கு. இங்கு அவர்கள் வந்து வழிபாடு செய்ய செய்ய அவர்கள் வாழ்வு விருத்தியாகும் என்பதும் சித்தர்கள் வாக்காக சொல்லப்படுது. விசாகம், கிருத்திகை, உத்திரம் ஆகிய முருகனுக்குரிய நட்சத்திர நாட்களில் இம்மலையில் வந்து தங்கள் ஆதிக்கத்தை வெளிப்படுத்தும் ஓடவள்ளி, நலமூலிகை, திருமலை செடி ஆகிய 3 மூலிகைகளும் ஒரு காலத்தில் வளர்ந்துள்ளன. செல்வ விருத்திக்காக இந்த மூலிகைகள் வேறு தனாகர்ஷண எந்திரத்துடன் இணைத்து பூஜை செய்துள்ளனர். இன்று இந்த மூலிகையில் வந்து அடையாளம் காண முடியாவிடனால் இவை இங்கே இருக்கின்ற நம்பிக்கையில் இங்கு வந்து சென்று வழிபாடு செய்வர்களுக்கு வாழ்வில் திருப்பம் ஏற்படுவது என்பது நிஜமாக கருதப்படுது. அது நிஜமாக இருக்குது. இதனால் வந்து இந்த திருத்தலம் வந்து விசாக நட்சத்திரத்திற்காக மட்டும் இல்லாமல் எவரும் வந்து இந்த திருக்கோயில் வந்து வழிபாடு செய்வது அவங்க வாழ்வில் திருப்பம் பெற்று நல்நிலை அடைவதற்கான வழிபாட்டு திருத்தலமும் இருக்குது. இந்த திருத்தலம் ஆதியில் இந்த திருத்தலத்தில் வந்து காளி கோயிலே அமையப்பட்டிருக்கு. இங்கே வந்து திருமலையில் வந்து ஒரு காளி கோயில் அமையப்பட்டிருக்கு. புளிய மரம் ஒன்றும் ஒரு வேலும் இருந்திருக்கு. இந்த திருக்கோயிலில் காளி கோயிலுக்கு அர்ச்சகராக பூவன் பட்டவர் இருந்திருக்காரு. இவர் வந்து இந்த வேலுக்கும் வந்து அபிஷேகம் பண்ணி பூஜை பண்ணிட்டு இருந்திருக்காரு. அவர் ஒரு நாள் தூங்கும்போது கனவுல வந்து முருகப்பெருமான் தோன்றி இந்த திருத்தலம் வந்து எனக்கான திருத்தலம், இது கோட்டை திருன்ற இடத்துல மண்ணுக்கடியில் நான் பதிஞ்சிருக்கேன், அதுக்கு உனக்கு அடையாளம் காட்டுற மாதிரி கட்டெரும்புகளை வந்து சாரையாக புற்றுக்குள்ளே நுழையும், அந்த இடத்துல தோணா நாங்கள் இருப்பேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து கனவுல காமிச்சு அதை நீ வெளிப்படுத்தி இந்த இடத்துல பிரதிஷ்டை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கனவுல சொல்லிட்டு மறைஞ்சிடறாரு. திருக்கிட்டு இருந்த பூவன் பட்டரும் அந்த பந்தன மகாராஜா கிட்ட இதை கொண்டு போய் சொல்லவும் அவர் வந்து அரண்மனை சேவர்களோட அடுத்த நாள் வந்து
பூவன்பட்டர் வழிகாட்டுகிற கோட்டை திருடுன்ற இடத்துல இதுமாதிரி எறும்புகள் வந்து சரியாக போய் அந்த புற்றுக்குள்ளே இறங்குறத காட்டி கொடுத்துருக்கு. அந்த இடத்துல வந்து அரண்மனை சார்கள் மூலிமா பள்ளம் தோண்டி பார்க்க அங்கே முருகப்பெருமான் வெளிப்பட்டார். அந்த முருகப்பெருமானுக்கு வந்து பள்ளம் தோண்டும் போது கோடாரியால் மூக்கில் சிறிதாக பின்னம் ஏற்பட்டுருது. அந்த லேசாக அந்த மூக்கில் உடஞ்சிருந்தாலும் அதை பார்க்கறதுக்கு அழகாகவும் அது ஒரு அழகான தோற்றத்தை முருகப்பெருமான் கொடுத்தது. அவருக்கு செல்ல பேராக மூக்கன்ற பேரும் முருகனுக்கு வந்து அழைக்கப்படுறாரு. இந்த ஊரில் பார்த்திங்கன்னா ஆம்பளை பசங்களுக்கு வந்து மூக்கன், மூக்காண்டியனும், பெண் குழந்தைங்களுக்கு வந்து மூக்காயி, மூக்காத்தா அப்படின்ற பேரும் வைக்கிறது வழக்கமாக இருந்துகிட்ருக்கு. இப்போ குழந்தைங்க வந்து ஆயுள் விருத்திக்கு ஒரு சிலருக்கு வந்து குழந்தைங்க இல்லாமல் பிறந்து இறந்துடாமல் இருக்க மாதிரி அமைப்பு இருக்கவங்க வந்து குழந்தைங்க வந்து மூக்குத்தி, ஆண் குழந்தையாக இருந்தால் கூட மூக்குத்தி போட்டுட்டு அந்த பேர் வச்சு இது பண்ணும்போது அவங்க ஆயுள் விருத்தியில் நல்லா வளர்ந்துருக்காங்கன்ட்டு அதிகமாக இன்றைக்கி அந்த பக்கத்தில் வந்து வழக்கமாக இருந்துட்டு வருது. இந்த பந்தள மகாராஜாவும் வந்து அந்த இடத்துல கோயில் எழுப்புறதுக்காக திருப்பணி நடந்துட்டு இருக்கும் பொழுது மலை மேலே வந்து இந்த கல் தூண்களை கொண்டு போகிறதுக்கு வந்து அந்த காலத்தில் வந்து கயிறு, அந்த ஸ்ட்ராங்கான கயிறுலாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாத காலகட்டத்தில் பனைநாரில் திரித்த கயிறில் தான் கட்டி மேலே இழுத்துட்டு போயிருக்காங்க. அப்படி இழுத்துட்டு போகும்பொழுது சில நேரத்தில் அந்த கயிறு வந்து அந்த பாறையிலேருந்து மலையிலேருந்து வேகமாக உருண்டு ஓடிடும். அந்த நேரத்தில் வந்து அங்கே சிவகாமி அம்மையார்னு ஒரு துறவி இருந்தாங்க. அவங்க வந்து அந்த வேகமாக உருண்டு வர பாறையை வந்து முருகன் பேரை சொல்லி அவங்க தலையில் தாங்கி நின்றுருக்காங்க. அதுக்கப்புறம் திரும்ப வந்து அந்த சக்தி ஆற்றலை முருகன் அவங்களுக்கு கொடுத்துருக்காரு. அவங்க அந்த உருண்டு வர அந்த பாறையை கல் தூண்களை வந்து தலையில் தாங்கி நிறுத்த, அதுக்கப்புறம் அவங்க கட்டி மேலே தூக்குறதுக்கு அவங்க தாங்கி நிறுத்தியிருக்காங்க. அதே மாதிரி வந்து அவங்களே வந்து வாழை மட்டையில் வந்து கற்களை ஏற்றிக்கொண்டு இழுத்து சென்றும் திருப்பணிக்கு உதவியிருக்காங்க. இந்த சிவகாமி அம்மையார் வந்து பார்த்திங்கன்னா அதேமாதிரி அந்த கோயில் திருக்குளத்துக்கும் அவங்க திருப்பணி, அதாவது அதை சுத்தம் பண்ணி அந்த கோயில் குளத்தையும் இது பண்ணுறதுக்கும் அவங்க வந்து உதவி செய்திருக்காங்க. இவங்க வந்து இறுதியில் வந்து திருமலை குமரனுக்கு மலைக்கு கிழக்கே சிறு தொழில் வந்து ஜீவசமயம் அடைஞ்சிருக்காங்க. இவங்க அம்மையார் வந்து இந்த அம்மையாருக்கு இந்த திருக்கோயில் வந்து உருவ சிலையும் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த திருமலைக்கு வந்து திருக்குட மலைன்னு ஒரு பேர் இருக்குது. ஏன்னா வந்து இந்த மலை வந்து இந்த மலையோட 2 மலைகள் வந்து தொட்டிருக்க மாதிரி ஒரு தோற்றம் வந்து அமையப்பட்டிருக்கு. இதனால் இந்த மலைக்கு வந்து இந்த திருமலைக்கு வந்து திருக்குடமலைன்ற பேரும் அமையப்பட்டிருக்கு. இங்கே முருகனுக்கு வந்து பார்வதி தேவி வாயால் அருளி செய்த தேவி பிரசன்ன குமார விதிப்படி 8 கால பூஜைகள் வந்து சிறப்பாக நடைபெற்றுகிறது. முருகன் வந்து 4 கரத்திலும் பாலமுருகனா மேல் தூக்கிய வலது கரத்தில் சக்தி ஆயுதமும், மேல் நோக்கிய இடது கையில் வந்து வஜ்ராயுதமும், கீழ் நோக்கிய வலது கரம் அபயகரமாகவும், இடது கையில் வந்து சிம்மகர்ணமுத்திரையுடன் அருள்பாலிக்கிறாரு. சன்னதியின் மேற்கு பிரகாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அகத்திய மனையில் உருவாக்கப்படுவதாக சொல்லப்படுகிற அஷ்டபத்ம திருக்குளம் அமையப்பட்டுள்ளது. இந்த திருக்குளம் வந்து தற்போது பூஞ்சனி என்று அழைக்கப்படுகிறது. இந்த குளமே இந்த இடத்துக்கான தீர்த்தமாக அமைது. இந்த தீர்த்தலத்தோட வந்து தல விருட்சம் அப்படின்னு பார்த்திங்கன்னா புளிய மரம். பூஞ்சனை கரையில் வந்து சப்தக்கண்ணீர் வந்து அருள்பாலிக்கிறாங்க. வடமேற்கு மூலையிலேருந்து வடதிசை நோக்கி திருமலை காளி சன்னதி அமையப்பட்டது. இந்த காளி தான் இந்த திருமலையின் காவல் தெய்வமாக இருக்காங்க. இங்கே வந்து உச்சி பிள்ளையார், அவர் வந்து பிள்ளையார் வந்து இந்த மலைக்கு மேலே 16 படிக்கல் ஏறி அவரை தரிசனம் பண்ணுற மாதிரி அமையப்பட்டிருக்காரு. இந்த விநாயகர் வந்து இந்த 16 படி ஏறி அவரை தரிசனம் செய்யும் பொழுது இந்த பூமியில் வாழ்கிற இந்த மக்களுக்கு வந்து 16 செல்வங்களும் கிடைக்கப்படுறதா ஐதீகமாக நம்பப்படுது. அதே போல் வந்து விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து இந்த தலைமுருகனை வந்து வருடத்துக்கு ஒரு முறையோ இல்லை 3 மாதத்துக்கு ஒரு முறையோ வந்து தீபமேற்றி, ஏன்னா இந்த திருத்தலத்துக்கு வந்து தீபமேற்றி வழிபாடு ஒரு சிறப்பான வழிபாடாக இருக்குது. இந்த திருத்தல முருகனுக்கு வந்து தீபமேற்றி வழிபாடு செய்ய அவங்களோட தோஷ நிவாரணத்துக்கான வழிபாடு திருத்தலம் அமையுது. சகல சௌபாக்கியங்களும் சொல்லுவாங்கல்ல, எல்லாமே, அதாவது வேலை, நிரந்தரமான வேலை, நிரந்தர தொழில், ஆரோக்கியம், திருமணம், இந்த மாதிரி சகல சௌபாக்கியத்துக்கான அற்புதமான வகையில் இங்கே வந்து திருமலை முருகன் வந்து அருள்பாலிச்சிட்டு இருக்காரு. கண்டிப்பாக வந்து விசாக நட்சத்திரத்தில் போகிறவங்க வந்து கண்டிப்பாக வருடத்துக்கு ஒரு முறையோ இல்லை 3 மாதத்துக்கு ஒரு முறையோ இந்த திருத்தலத்தில் வந்து தரிசனம் பண்ணுறது அவங்க வாழ்வில் வந்து சகல ஐஸ்வர்யங்களும் சகல செல்வங்களும் வாழ்க்கையில் முன்னேற்றத்துக்கான வழியுமா கிடைக்கதா சித்தர் வாக்கா இங்கே வந்து அறியப்படுது.
அதே நேரத்தில் வந்து இந்த விசாக நட்சத்திர இந்த அதாவது விசாக நட்சத்திரம் கர்ம நட்சத்திரமாக அமையப்பட்டவங்க, ஏதாவது எந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாம் வந்தாலும் விசாக நட்சத்திரம் கர்ம நட்சத்திரமாக வந்து அதில் ஏதாவது கிரகங்கள் இருக்க பெற்றவங்க வந்து இந்த திருத்தல இறைவனை இது மேற்கூறிய மாதிரி இங்கே வந்து வழிபாடு செய்யும்போது அந்த கர்மதோஷம் நிவாரணம் கிடைக்கப்பெற்று அவங்க வந்து அற்புதமான ஒரு வழிபாட்டாக இருக்க அமையுது. இதேமாரி வந்து இந்த நட்சத்திர ராசியில் பிறந்தவங்களுக்கும் விசாக நட்சத்திரம் வந்து யோகத்தை கொடுக்கக்கூடிய நட்சத்திரம் அமைஞ்சு அதில் ஏதாவது கிரகம் இருக்க அமைக்கப்பட்டவங்க இந்த திருத்தலத்தில் வந்து இந்த முருகனை தரிசனம் செய்யும்போது அவங்களுடைய யோகங்கள் வந்து இன்னும் பன்மடங்காக பெருகி வாழ்வில் இன்னும் மேன்மடைகிறதுக்கான வழிகாட்டுதல் இருக்குது. அதேமாதிரி வந்து அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த விசாக நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு வழிபாடு அப்படின்னா இந்த இதுக்கு பார்த்திங்கனாவே இந்த விசாக நட்சத்திரத்துக்கான பரிகார தெய்வனாவே சுப்பிரமணியர் தான், அதாவது முருகர் தான். அப்போ வந்து இந்த திருத்தலத்துக்கு உடனடியாக வந்து தரிசனம் பண்ண முடியல, வெறும் தூரத்தில் இருக்கவங்க அப்படின்னும் போது பக்கத்தில் இருக்க அருகில் இருக்க முருகன் கோயில்லையே வந்து முருகருக்கு வந்து விசாக நட்சத்திரத்தை அன்றோ வாரத்தில் வியாழக்கிழமை அன்றோ தொடர்ந்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய அவங்களுக்கு வந்து வாழ்வில் வந்து இருக்க தடைகள் நீங்க அடுத்த கிடைச்சிருக்கான அற்புதமான வழிபாட்டு முறையாக அமையும். அதே நேரத்தில் இந்த விசாக நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கான சர்ப வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து புற்றுக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும். அதாவது எப்படி பார்த்திங்கன்னா நீர்நிலைக்கு அருகில் இருக்கிற புற்றாக இருந்தால் அதை ஒரு குளக்கரையிலையோ இல்லை ஏரி பக்கத்துலையோ இது மாதிரி நீர்நிலைக்கு பக்கத்தில் இருக்கிற புற்றுக்கு வந்து இவங்க வழிபாடு செய்கிறது சிறப்பான பலனை கொடுக்கும். இப்போ எப்படின்னா அவங்க பார்த்திங்கன்னா அப்படி நீர்நிலைக்கு அருகில் புற்றுக்கு இல்லைன்னா எந்த புற்றுக்குள்ள வழிபாடு செய்யறதுனால இவங்க வந்து புற்றை சுற்றி தீபம் ஏற்றி அவங்க சுற்றி வழிபாடு செய்யும்போது இந்த விசாக நட்சத்திரம் பிறந்திருக்கவங்களுக்கு வந்து எந்த தோஷத்துலேருந்து விருப்பப்பட்ட அடுத்த கட்டத்துக்கு செல்றதுக்கான அற்புதமான வழி பிறக்கிறதுக்கான வழி கிடைக்கிறதுக்கான இது வழிபாட்டு முறையாக இருக்குது. இந்த புற்றுக்கோயில் இல்லை அமைப்பெறாத இடத்துல இருக்கிறவங்களா இருந்தால் அப்படின்னா அவங்க வந்து நாகர் சிலைக்கு வந்து நீரிட்டு தீபமேற்றி வழிபாடு செய்வது உங்களுக்கு சிறப்பான வழிபாட்டு முறையாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா வந்து இதுவும் வந்து குளக்கரையில் ஏரி பக்கத்தில் அதாவது நீர்நிலைக்கு பக்கத்தில் இருக்க நாகர் சிலைக்கு பூஜை செய்கிறது இன்னும் சிறப்பாக இருக்கும். இவங்க எந்த நாளில் வழிபாடு செய்யணும் அப்படின்னா தேய்பிரை செவ்வாய்க்கிழமையில் ஆரம்பித்து ராகு காலத்தில் முதல்ல தொடர்ந்து 9 வாரம் அவங்க தொடர்ந்து வழிபாடு செய்துட்டு அடுத்து அவங்க மாதத்தில் ஒரு முறையோ அவங்களால முடிஞ்சு வாரம் போகிறதா இருந்தாலும் ஓகே, மாதத்துக்கு ஒரு முறையோ அடுத்து தொடர்ந்து இவங்க வந்து இதை மாதிரி தொடர்ந்து இந்த சர்ப வழிபாடோ இந்த புற்று வழிபாடோ செய்து தர அவங்க வாழ்வில் வந்து தோஷ நிவாரணத்துக்கான அடுத்த கட்ட செயலுக்கான ஒரு அற்புதமான வழியை வந்து காட்டுதலாக அமையப்பெறுது. இப்போ இந்த சொல்லியிருக்க இந்த வழிபாட்டு முறை வந்து நிச்சயமாக வந்து எல்லாருக்கும் பயனளிக்கக்கூடியதாக இருக்கும்னு நம்புகிறேன். எல்லாமலை விஜய மகா கணபதி சேராமலை வழி நடத்தட்டும். இந்த வீடியோ எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து அடுத்தடுத்து வீடியோ பதிவுக்கு ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.